வெல்கம் டு அருண் ஃபேக்ஸ். 65 வயசுல ஒரு மனுஷன் தன்னோட சிக்கன் ரெசிபி எடுத்துட்டு யூஎஸ்ல இருக்க எல்லா ரெஸ்டாரண்ட் வந்து போறாரு. ஆனா போராடலாம் அவருக்கு தோல்வியோ நிராகரிப்பாக இருக்கு. கிட்டத்தட்ட 1009 தடவை வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டு கடைசியா வந்து அவரோட சிக்கன் ரெசிபி வந்து ஏத்துக்கப்பட்டிருக்கு. அந்த சிக்கன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல ரொம்ப ஃபேமஸா இருக்கு KFC சிக்கன். இன்னைக்கு KFC சிக்கனோட பிராண்ட் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா $8.5 பில்லியன். இந்திய மதிப்பில் சொல்லணும் அப்படின்னா 60,000 கோடிக்கும் மேல. அந்த KFC சிக்கனோட ஃபவுண்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்லாண்ட் சாண்டர்ஸ். KFCயோட சக்சஸ் ஸ்டோரி மற்றும் ஹார்லாண்ட் சாண்டர்ஸ் வாழ்க்கை வரலாறு தான் வந்து நாம வந்து பார்க்க போறோம். ஹார்லாண்ட் சாண்டர்ஸ் 1890 அமெரிக்கால இருக்க இந்தியானா மாகாணத்துல வந்து பிறக்கிறாரு. தன்னோட 5 வயசு இருக்கப்ப அவங்க அப்பா வந்து இருந்துறாரு. அதனால அவங்க குடும்பம் வந்து ரொம்ப வறுமையில போகுது. அதனால அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட தம்பி மற்றும் தங்கை 2 பேரும் வந்து பாத்துக்க ஆரம்பிக்கிறார் வீட்டுல. அதுக்கப்புறமா தன்னோட 7வது வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா சமைக்க வந்து ஆரம்பிச்சாரு. அவருக்கு 12 வயசா இருக்கப்போ பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து இன்னொரு மேரேஜ் வந்து பண்ணிக்கிறாங்க. இவர் 11 வயசு இருக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் மேக்ஸ் கிளாஸ்ல வந்து அல்ஜிப்ரா போயிட்டு எதுக்குமே வந்து புரியவே இல்லை. அப்பவே முடிவு பண்ணிடுறாரு நமக்கு வந்து படிப்பு வந்து செட் ஆகல அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா படிப்பு வந்து விட்டுறாரு. 13 வயசு இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்கிள் கிட்ட வந்து போறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வேஸ்ல இருக்கிறாரு. இவருக்கு உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ராம் கண்டக்டர் வேலை வந்து கிடைக்குது. நல்லா வந்து ஒர்க் பண்றாரு. அதுக்கு அடுத்த 3 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ரயில் ரோட் ஃபயர் மேனா வந்து ப்ரொமோட் ஆகுறாரு. அதுலயும் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு இவர் வந்து கொஞ்ச நாள் வந்து US ஆர்மிலயும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கரஸ்ல லா வந்து படிக்கிறாரு. ஒரு 3 வருஷம் பாத்தீங்கன்னா இவர் லாயருக்கு வந்து பிராக்டிஸாவே வந்து பண்ணிருக்காரு. தன்னோட 30 வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஃபெரி போட் கம்பெனி அப்படின்ட்டு ஒரு போட்டை வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா வந்து வேலை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா டயர் சேல்ஸ்மேன் இப்படின்ட்டு வாழ்க்கையில கிடைக்கிற ஒவ்வொரு வேலையிலும் வந்து வேலை செஞ்சிருக்காரு. ஆனா எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோலோ ஒரு கனவோ வந்து இல்லாம தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. கடைசியா வந்து அவர்கிட்ட முடிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு தன்னோட 7 வயசுலயே அவங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஃபுட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வந்து முடியுது. அதாவது தன்னோட 40வது வயசுல வந்து பாத்தீங்கன்னா கென்டக்கி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன், அதாவது ஃபியூவல்ல வந்து ஃபில் பண்ற இடத்துல வந்து இவர் வந்து ஃபுட் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ஃபுட் கூட வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து இவர் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படியே அந்த சிக்கன் வந்து அங்க பக்கத்துல இருக்க எல்லா இடத்துலயும் ஃபேமஸ் ஆகிட்டே இருக்கு. அவரோட ரெஸ்டாரண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிக்கப் ஆகிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற இடத்துல வந்து வாங்கிட்டு அவரோட ரெஸ்டாரண்ட் வந்து பெருசுப்படுத்துறாரு. கிட்டத்தட்ட 150 பேர் உட்கார ஒரு ரெஸ்டாரண்டா வந்து மாத்திட்டாரு. அதுக்கப்புறமா அந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா சாண்டர்ஸ் கோட் அண்ட் கேஃபே அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்டாரண்டா கென்டக்கில வந்து உருவாகிட்டே இருக்கு. சாண்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் ப்ரிப்பேர் பண்ண கிட்டத்தட்ட 35 நிமிஷம் ஆகுது. அது வந்து அவருக்கு ரொம்பவே அதிகம் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் குக்கர் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுது 1939. அந்த குக்கரை வாங்கி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சிக்கன் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்காக இவரே கொஞ்சம் மாடிஃபை பண்றாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சிக்கன் செய்யறதுக்கான நேரம் வந்து ரொம்பவே வந்து கம்மியாகுது. இவரோட சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கு. அப்படி நல்லா போயிட்டு இருக்க நேரம் தான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து செகண்ட் வேர்ல்டு வார்ல வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் வந்து ரொம்பவே அடிபடுது. அதனால இவர் அந்த ஹோட்டல் வந்து கொஞ்ச நாளுக்கு வந்து மூடிட்டு வந்து பாத்தீங்கன்னா சியாட்டல் அப்படின்ற ஒரு இடத்துல போயிட்டு சூப்பர்வைசரா வந்து ஒர்க் பண்றாரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டென்னசி அப்படின்ற ஒரு இடத்துல போயிட்டு அசிஸ்டன்ட் கேஃப்டீரியா மேனேஜரா வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. திரும்ப வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இவரோட அந்த கென்டக்கில இருக்க ரெஸ்டாரண்ட் வந்து ஓபன் பண்றாரு. அப்படியே திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. 1955 அப்ப ஹார்லாண்ட் சாண்டர்ஸ்க்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா 65. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் அது வரைக்கும் நடத்திருந்த ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையும் வந்து வித்துட்டு ஒரு கார் எடுத்துட்டு கூட சிக்கனை எடுத்துக்கிட்டு அமெரிக்கா ஃபுல்லா இருக்க ரெஸ்டாரண்ட் ஒவ்வொன்றா வந்து போயிட்டு தன்னோட சிக்கன் ரெசிபி வந்து சொல்றாரு. அங்க சிக்கனை செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறாரு. பிடிச்சிருந்தா ஏத்துங்க அப்படின்ட்டு. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா 1009 தடவை வந்து நிராகரிச்சிருக்காங்க. அத்தனை தடவை வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு. ஆனா அப்போ விடாம ஒவ்வொரு ரெஸ்டாரண்டா ஏறி வந்து இறங்குறாரு. கடைசியா வந்து ஏத்துக்கிறாங்க அவரோட சிக்கனை. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட 66 வயசுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6ல இருந்து 8 ரெஸ்டாரண்ட் வந்து சிக்கன் ரெசிபி வந்து பிரான்ச்சைஸா வந்து கொடுத்திருக்காரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கென்டக்கி ஃப்ரைடு சிக்கன் KFC சிக்கனா வந்து மாறுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிக்கனுக்கு வந்து இவருக்கு வந்து 4 சென்ட் தருவாங்களா. அதாவது 100 சிக்கனுக்கு வந்து பாத்தீங்கன்னா $4 வந்து இவருக்கு கிடைக்குமா. இவரோட சிக்கன் ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா KFC சிக்கன் அப்படின்ற ஒரு பிராண்டா வந்து உருவாயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு வந்து சொல்லணும். ஏன்னா 1956 வரைக்கும் ஒரு 6 ரெஸ்டாரண்டா இருந்த KFC 1963 வந்து பாத்தீங்கன்னா 600 KFC ரெஸ்டாரண்டா மாறிடுச்சு. அமெரிக்காலயும் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபுட் செயினா வந்து மாறிடுச்சு. 1964 வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த KFC பிரான்ச்சைஸ் வந்து ஜானி அண்ட் ஜாக் அப்படின்ற 2 இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து $2 மில்லியன்ல வந்து வித்துறாரு. ஆனாலும் அந்த KFC பிராண்டுக்கு வந்து இவர் தான் வந்து அம்பாசிடரா வந்து இருப்பாரு. அதுக்கு வருஷம் பாத்தீங்கன்னா $2,80,000 வந்து வாங்குறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த குவாலிட்டி அண்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து அதிகமா கவலை செலுத்தினாரு காசு சம்பாதிக்கிறதை விட. 1970 வந்து பாத்தீங்கன்னா KFC கிட்டத்தட்ட 3000 ரெஸ்டாரண்ட் வந்து 48 கண்ட்ரில உலகம் முழுக்க வந்து ஆக்கிரமிச்சிருந்தாங்க. ஹார்லாண்ட் சாண்டர்ஸ் 90 வயசுல 1980 வந்து பாத்தீங்கன்னா இறந்துறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க 600 KFC சென்டர்ஸ் வந்து இருந்திருக்கு 48 கண்ட்ரில. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து $2 பில்லியன் வந்து சேல்ஸ் வந்து நடந்திருக்கு. 1995 வந்து பாத்தீங்கன்னா KFC ஓபன் பண்ண இந்தியால வந்து பரிமாறி இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெங்களூர் ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இந்தியால வந்து 350க்கு மேல KFC ரெஸ்டாரண்ட் வந்து இருக்கு. இன்னைக்கு KFC யார்கிட்ட இருக்கு அப்படின்னா M பிராண்ட்ஸ் அப்படின்றவங்க கிட்ட தான் இருக்கு. KFC வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க 24 ரெஸ்டாரண்ட் மேல 140 கண்ட்ரிக்கு மேல வந்து இருக்கு. 65 வயசுல எல்லாரும் ரிட்டையர் ஆயிடணும் அப்படின்னு வந்து நினைக்கிற வயசுல ஹார்லாண்ட் சாண்டர்ஸ் தன்னோட சிக்கன் ரெசிபி எடுத்து அது மிகப்பெரிய ஒரு பிரான்ச்சைஸா மாத்தின ஒரு கனவு கண்டாரு. அந்த கனவு வந்து பாத்தீங்கன்னா நினைவேறிச்சு. அதுக்கு முக்கியமான ஒரு
ஒரு 3 காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி, அர்ப்பணிப்பு, கடின உழைப்பு அப்படின்னு வந்து சொன்னோம். அந்த 3 நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவரோட கனவு வந்து அடைஞ்சாரு. அதே சமயம் உங்களோட கனவு வந்து ஆரம்பிக்கிறது உங்களுக்கு எந்த வயசுமே வந்து தடையே இல்லை அப்படின்றது ஹார்லாண்ட் சாண்டர்ஸ் வாழ்க்கை வரலாறே வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும். அவரோட சிக்கன் ரெசிபி மேலே அவர் நம்பிக்கை வச்சனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு KFC உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்டாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், லைஃப் ஹிஸ்ட்ரி, ஃபேக்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னா அருண் ஃபேக்ட்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டில் நெக்ஸ்ட் ஃபேக்ட்ஸ் பை அருண்.